Daily. Taste the Daily. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சிறுமிகளிலிருந்து வயது மிகுந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்களின் கையாளாக தனம்தான். காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்காமல் இன்றைக்கு ஊரூராக சுற்றி பவனி வந்து கொண்டிருக்கின்றார். செல்கின்ற இடங்களெல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை அங்கே உள்ள குழந்தைகள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதாக அவர் சொல்வதை பார்த்து சமூக வலைதளங்களிலே எத்தனை கிண்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தெரியும். நேற்றைக்கு கூட சென்னையிலே நமது புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே வந்திருந்த ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், முதல்வர் அவர்கள் தன்னை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடுவதாக மகிழ்கிறாரே என்று. அதற்கு நான் சொன்னேன், தாத்தா வயசுல இருக்கிறவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு ரொம்ப பெருமிதமாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி பத்திரிகையிலும் சரி ஊடகத்திலும் சரி சிறுமிகள் படுகின்ற பாடு, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நிகழாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை. இன்னும் சொல்ல போனால் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து போதை மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. போதை மருந்து, போதை சாக்லேட், மாத்திரைகள் என, பிஸ்கட்டுகள் என பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் எல்லாம் மாணவர்களை இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. அதை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத காரணம் என்னவென்றது உங்களுக்கு தெரியும். காரணம் அதிலே ஆளுங்கட்சியினரின் தொடர்போடு அவர்களது ஆசீர்வாதத்தோடு, இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியினரையே அதிலே பங்கு பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை மருந்து கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் எல்லாம் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள், 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாரது உயிரையும் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தேர்தலுக்கு பின் மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றி வருகிறார். அவரது கையாளத்தனத்தை மறைப்பதற்காக மத்தியிலே உள்ள ஆட்சியாளர்களை மேல் பழி போடுகிறார். ஏழை எளிய மக்களின் பசியை போக்க அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு கேட்பாரற்று கிடக்கிறது. பள்ளி மாணவர்கள் மேற்படிப்புக்கு உதவும் விலையில்லா மடிக்கணினிகள் மற்றும் விலையில்லா மிதிவண்டிகள், ஏழை விவசாயிகள் வாழ்க்கை தரம் மேம்பட விலையில்லா ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம், மகளிருக்கென தனி காவல் நிலையங்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை, உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என இதே தெய்வம் அம்மா அவர்கள் தீட்டிய எண்ணிலடங்கா திட்டங்கள் அனைத்தும் தேசிய அளவிலே முன்னுதாரணமாக திகழ்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றும் போக்கு ஒன்றை மட்டுமே இலக்காக கொண்டிருக்கின்ற திமுக அரசால் மாணவ மாணவியர்கள் தொடங்கி இளைஞர்கள், விவசாயிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளிகள், மாற்றுத்திறனாளிகள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் என அனைத்து தரப்பினரும், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரும் அளவில்லாத துயரத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.
போதாக்குறைக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டு இன்றைக்கு பெயரை மாற்றி அவர்கள் திட்டங்களை புதிதாக தொடங்குவதாக அறிவித்து வருகிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.